அது எப்படி தீபத்தூள் அன்னைக்கே தீபம் ஏற்றிருந்தா இவ்வளவு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒண்ணு. இரண்டாவது வந்து அது சர்வேக்கல் எல்லைக்கல்னு சொல்லி அரசாங்கம் சொன்னாங்க. அதையும் இன்னைக்கு வந்து முகத்துறைக்கு கிழிச்சு இருந்துட்டாரு. அது சர்வேக்கல்லும் அல்ல, வந்து நில அலைக்கல்லும் அல்ல, இது தீபத்தூள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்காரு. மூன்றாவதாக தர்கா நிர்வாகம் தீபத்தூள் எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொன்னதுக்கு அதற்கும் சொல்லியிருக்கிற நீதியரசர்கள் இதுக்கு சிறுவில்ல தலமா இருக்கு, தீபத்தூள் திருக்கோவிலுக்கு சொந்தமானது. அப்படி இருக்கும்போது எப்படி சிறுவில்ல வந்து நீங்க வந்துட்டு வந்து எங்களுக்கு சொந்தம் சொல்லி அதையும் ஒரு குட்டு வச்சிருக்கிறாரு. நாலாவதா இந்த பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அளித்த நீதிபதி சுயாசாமி தீர்ப்பு செல்லும், தீபத்துள்ள தீபம் ஏத்தலாம். இது வந்து அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த பிரச்சனை நீங்க வந்து கையாண்டிருக்கீங்க, இது தேவையில்லாத பிரச்சனை சர்ச்சையை உண்டாக்குனது அரசாங்கம். அரசாங்கத்தின் மீது ஒரு மிகப்பெரிய குட்டு வச்சிருக்கிறாரு. வந்து இப்ப ரெண்டாவது வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, கடைசியா மாவட்ட ஆட்சித்தலைவருடைய மேற்பார்வையில தொழில்துறை அழைத்து தேவஸ்தானம் தீபம் ஏற்ற வேண்டும் சொல்லி ஒரு தீர்ப்பு, அருமையான தீர்ப்பை கொடுத்திருக்காரு ரெண்டு நீதி அரசர்களும். இந்த தீர்ப்பாவது மதிச்சு தீபத்துள்ள தீபம் ஏற்றவில்லை என்றால் அரசு வந்து இன்னும் வந்து வீம்பு பிடிச்சுக்கிட்டு நாங்க உச்ச நீதிமன்றம் போகலாம், நாங்க மேல்முறையீடு செய்யப்படுறது, இன்னும் காலதாமதம் பண்ணாலும் இன்னும் பிரச்சனையை உருவாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு அரசாங்கத்தினாலதான் வருது. ஆனா இந்த தீர்ப்பையால் மதிக்கணும், அன்றைய தீர்ப்பை மதிக்கணும், இன்றைய தீர்ப்பால் மதிச்சு அந்த தீபத்துல ஒரு 5 நிமிஷம் தீபம் வைக்கிறது இவ்வளவு பிரச்சனைகள் கிடையாது, இவ்வளவு சர்ச்சைகள் கிடையாது. இதுக்கெல்லாம் அந்த பிரச்சனைக்கு சர்ச்சைகளுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க அரசாங்கம் தான்.